ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே போடுறதில்ல. சரி, இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ போடலாம், எங்கள் குட்டி தம்பியை வச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க சொல்லுவாங்க. தம்பி இப்போ நாள்காலில் போகிறான் இல்லையா, அதனால அவன் விளையாடுற பொம்மை, அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு, பேனா, நோட்டு புக்கு, அவனுடைய ஜுவல்ஸு, காசு, பழம் வச்சுருக்கிறேன். அவன் ஃபஸ்ட்டு எதை வந்து எடுக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வா 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 தங்க வா, கமான், நீ இருந்தா வா. அவன் நாள்காலில் போகிறாட்டி இவ்வளோ வர்றத பாருங்க. பவி ஃபஸ்ட்டு பழத்தை எடுக்கிறான் அவன். பழம் இப்போ பழத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு இப்போ ரெண்டாவது இருக்கிற பொருளை மட்டும் வச்சுருக்குது. இப்போ வந்து எதை எடுக்கிறான்னு பார்க்கலாம். வா கமான் கமான் கமான். நெக்ஸ்ட்டு காசு எடுத்திருக்காரு சாரு. வா 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 வா. ஆஹா, சாப்பாடை கொட்டிட்டான். ரெண்டும் ஒரே முட்டா தொட்டுட்டான். கொலுசு சாப்பாடு ரெண்டும் ஒரே முட்டா எடுத்துட்டான். அவன் வெளி நெக்ஸ்ட்டு பொம்மையை எடுத்திருக்கான். அப்போ கடைசி வரைக்கும் அவன் பேனாவையும் நோட்டையும் எடுக்கவே இல்லை. அவங்க அக்கா போய் ஏண்டா கலைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுக்குறா. சிரிப்பா பாரு. எடுத்துக்க போற என்ன அழகு, சிரிக்கிறியா? ஏன் நோட்டு மட்டும் வச்சிருக்கிற, அதை இப்போ அது மட்டும் இருக்கிறதுனால அது மட்டுமாச்சும் எடுக்கிறானான்னு பார்க்கலாம். யா எடுக்கல நோட்டு பேனாவெல்லாம் தாண்டி வந்துட்டான். அப்போ அது அவனுக்கு இஷ்டம் இல்லை போல இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு என் மகன் நோட்டும் பேனாவும் எடுப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் கடைசியில் அவன் கடைசி வரைக்கும் அந்த நோட்டு பேனாவும் எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு பழம் எடுத்தான், லாஸ்ட்டாக வந்து அவன் விளையாடுற பொம்மையை எடுத்தான். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் சொல்லுங்கள்.